ஆணவ படுகொலைகள் நடப்பதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மரியாதைக்குரிய சுபவி அவர்கள்தான் காரணம் என பாஜகவைச் சேர்ந்த ராஜா என்னும் நபர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு அபத்தமான கருத்து. எந்த விதமான ஆதாரமற்ற ஒரு வன்மத்தினுடைய உச்சமாகத்தான் நான் பார்க்க வேண்டும். ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு இவர்கள்தான் காரணம் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதற்கு யார் காரணம்? குஜராத்தில் நடப்பதற்கு யார் காரணம்? தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, வட இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். ஆனால் இது குறித்து எந்த பதிலும் இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டமும் இயற்றவில்லை பாஜக அரசு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆணவ படுகொலைகளை ஆதரிப்பவர்கள் சாதியவாதிகளாக, மதவாதிகளாக இருக்கிறார்கள். தலித் அல்லாத அனைத்து சமுதாய பேரவை என்கின்ற பேரில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட இளவரசன் படுகொலைக்கு பிறகு அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார். அந்த கூட்டத்தை ஆதரித்தவர் ராஜா எனும் நபர். அவர் மட்டுமல்ல, கோகுல்ராஜ் படுகொலைக்கு காரணமான கொங்கு பேரவையினுடைய, அதாவது தீரன் சின்னமலை பேரவையினுடைய தலைவர் யுவராஜுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த ஆயுள் சிறைவாசியை வரவேற்றவர் அல்லது அதை ஆதரிப்பவர் ராஜா எனும் நபர் தான் என்று எல்லோருக்குமே தெரியும். பாஜகவினுடைய நிலைப்பாடு ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிறார்களா அல்லது கூடாது என்கிறார்களா? அப்படி என்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசு சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கு ஊக்கத்தொகைகள், கூடுதலாக வேலைவாய்ப்பு எல்லாம் தருகிறார்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறதா? அப்படின்றால் இந்தியா முழுக்க சாதி மறுப்பு திருமணங்களை பாஜக ஆதரிக்குமா? வாய்க்கு வந்ததை உளறுவது, வன்மத்தோடு உளறுவது என்பது பாஜகவை சேர்ந்தவர்களுடைய வாடிக்கையான வழக்கம். அதிலும் குறிப்பாக ராஜாவுடைய வழக்கம் இது. இந்த ஆணவ படுகொலைகளுக்கு பின்னாடி இருப்பது ஒரு சித்தாந்தம், அதுதான் சனாதன கருத்தியல். 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்கின்ற கிருஷ்ணருடைய அந்த பகவத்கீதையினுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் சனாதனம், இந்துத்துவம். விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் இந்த சனாதனத்தை, இந்துத்துவத்தை எதிர்ப்பவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அகமண முறை, புறமண முறை என்று சாதி ஒழிப்பு நூலிலே சாதி ஒழிப்பு குறித்து அவர் பேசியிருக்கிறார்கள். இந்த அகமண முறைதான் சாதியை பாதுகாக்கக்கூடியது, இந்த அகமண முறைதான் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு மூலம். ஆகவே புறமண முறை சாதியை கடந்து திருமணம் செய்வது என்று சாதி ஒழிப்பு களத்திலே இருப்பவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இதுக்காக களமாடி வருகின்றோம். இது குறித்து ராஜா என்னும் நபருடைய கருத்து என்ன என்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். ராமாயணத்தில் ராமனுடைய அந்த அரண்மனையிலே வெளியில் நின்ற ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு, தன்னுடைய குழந்தை இறந்ததற்கு காரணம் தர்மம் மீறிவிட்டது, தர்மம் செத்து விட்டது, தர்மம் மீறி ஏதோ செய்கிறார்கள், ஆகவே ராமா நீ உன்னுடைய ஆட்சி மிக மோசமான ஆட்சியாக இருக்கு என்று அந்த பார்ப்பனர் கத்தும் பொழுது, கதறும் பொழுது, ராமன் வாளேந்தி காடுகளுக்கு சென்று அலைந்து பார்க்கும் பொழுது ஒருவர் ஒரு மரக்கிளையில் தலைகீழாக நின்று தவம் இருக்கிறார். ராமன் கேட்கிறார், யார் நீ என்று கேட்கிறார். நான் சம்பூகன் என்று சொல்கிறார். உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்று கேட்கிறார். என்னுடைய குலமும் கோத்திரமும் வேடவ சமுதாயம், பழங்குடி சமுதாயம் என்று அன்றைக்கு சம்பூகன் சொல்கிறார். தவம் இருப்பவர்கள் யார் என்று உனக்கு தெரியும், நீ சாதி மாதிரி தவம் இருப்பது சரியா என்று, அது தர்மம் அல்ல என்று சொல்லி சம்பூகனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறார் ராமன். இது ராமாயணத்தில் வருகின்ற கதை. ராமன் பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனர்களுக்காக அவர் அந்த படுகொலையை செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க நடக்கின்றது. யாரும் அவர் சொல்வதை போல யாரும் நாங்கள் எங்கே செய்கிறோம் கொலை, அதாவது அவர் பிராமண பார்ப்பனர்கள் சொல்கிறாரு, யாரும் செய்யலாம். ஆனால் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த படுகொலைகளை நடத்துகிறார்கள். இதற்கு பின்னாடி இருப்பது சித்தாந்தம்,
இதற்கு பின்னாடி இருப்பது சனாதனம், இதுக்கு பின்னாடி இருப்பது இந்துத்துவ கருத்தியல். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே, தந்தை பெரியார் வழியிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தியலுக்கு எதிராக நின்று களமாடுகின்றோம். இவர் சொல்லும் பொழுது நாங்கள் ஏதாவது கொலை செஞ்சுருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹெச் ராஜா என்ற நபர். அவருக்கு ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்தியாவின் முதல் படுகொலை, முதல் பயங்கரவாத கொலை காந்தியாருடைய படுகொலை தான் சுதந்திர இந்தியாவில். அந்த படுகொலையை நிகழ்த்தியவர் யார் என்று தெரியும், நாதுராம் கோட்சே. அந்த நாதுராம் கோட்சே எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்று எல்லோருக்குமே தெரியும். அவர் என்ன சமுதாயம் என்று எல்லோருக்குமே தெரியும். ஹச்ராஜா போன்றவர்கள் இந்த மாதிரியான வன்மத்தோடு பேசுவதை நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க ஒரு சமுதாய ரீதியாக, சமூக சீர்திருத்த ரீதியாக சமூகத்தை மாற்றுவதற்காக போராடுகின்ற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அல்லது அண்ணன் சுபவி போன்றவர்களை, சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்துவதை அல்லது வன்மத்தை கக்குவதை நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.